ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். நான் சொல்ல போற இந்த 40 ஐடியாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வீட்ல வந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா நான் சொல்ற இந்த 40 ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. வீட்ல கண்டிப்பா உங்களுக்கு போர் அடிக்காம இருக்கும். அது வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ யா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டீக்ளட்டர் பண்ணுங்க. டீக்ளட்டர் வந்து ஒன் டிராயர் அந்த மாதிரி பண்ணுங்க. ரொம்ப போரிங்கா இருக்க டைம்ல ஒரு டிராயர் மட்டும் டீக்ளட்டர் பண்ணி பாருங்க. பர்சனலி பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் டீக்ளட்டர் பண்றது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பொருளை தூக்கி போடும்போது கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸும் இருக்கும், அதே டைம் ஒரு கில்ட்டும் இருக்கும். செகண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் உங்களோட வார்ட்ரோப்லாம் வந்து. வீட்ல வந்து எவ்வளவு வார்ட்ரோப்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே உட்காந்து நீங்க ஆர்கனைஸ் பண்ணலாம். அதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். சோ நம்ம கிட்ட என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பார்த்தா மாதிரி இருக்கும். அண்ட் எது வேர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்து வச்ச மாதிரியும் இருக்கும். சோ இதுவுமே நீங்க பண்ணலாம். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏதாவது உங்க வீட்ல ஏதாவது ஒரு கார்னர் வந்து எடுத்துக்கோங்க. அந்த கார்னரை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து திங்ஸை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ரீசெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்க ஷெல்ஃப்ல அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கொஞ்சம் போர் அடிக்காம இருக்கும். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிச்சனை வந்து ரீசெட் பண்ணலாம். கிச்சன் வந்து ஃபுல்லா வந்து பிரிச்சு ஆர்கனைஸ் பண்ணி கூட மறுபடியும் வைக்கலாம். கிச்சன் ஃபுல்லாவுமே வந்து டெக்கரேட் பண்ணி அதை வந்து நீங்க அகைன் வந்து உங்களுக்கு எப்படி வந்து விருப்பமா இருக்கோ, எப்படி வந்து ஹேண்டியா இருக்கோ அப்படி வந்து நீங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஒரு ஹேபிட்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேவை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிச்சன் சிங்க் ஏரியா இருக்கும்ல, அதுல உப்பு கரையா இருக்கும். சோ அதை வந்து எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். சோ யூடியூப்ல பாக்கலாம். உங்களோட கிச்சன் சிங்க் ஏரியாவை வந்து நல்லா டீப் கிளீன் பண்ணி கிளீனா வச்சுக்கலாம். சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நியூ ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம். ஏதாவது கிரேவிங்ஸா இருந்துச்சு அப்படின்னா நீங்க நியூ ரெசிபி அந்த மாதிரி நீங்க ஏதாவது யூடியூப் பார்த்து சமைக்கலாம். இந்த மாதிரி குக் பண்ணும்போது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். செவன்த் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏதாவது நியூவா பேக் பண்ணலாம். பேக்கிங் கூட உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பேக்கிங் கூட பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். சிம்பிளா ஏதாவது ட்ரை பண்ணலாம். மத்தபடி வந்து ரொம்ப வந்து டைம் செலவழிக்கிற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேர்டனா மாறிடும். ஸோ தட் ஹாஃப் அன் ஹவர்ல என்ன பேக் பண்ணி சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி ஒரு பேக்கிங் ரெசிபி வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் எய்த் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு கப் ஆஃப் காஃபி வந்து நீங்க போட்டுக்கலாம். போட்டு எடுத்துட்டு போயிட்டு ஏதாவது ஒரு புக் வந்து படிக்கலாம். ஆல்ரெடி படிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த புக்கை வந்து கண்டினியூ பண்ணலாம் போர் அடிக்கும் போது. சோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த டே வந்து உங்களுக்கு போர் அடிக்காம போகும் அண்ட் டைமுமே நல்லா வந்து பாஸ் ஆகும். நைன்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட் பிளான் வந்து நீங்க பண்ணலாம். பட்ஜெட் வந்து எழுதலாம் உட்காந்து. அந்த மந்த்துக்கான பட்ஜெட் வந்து நீங்க போடலாம். சோ மந்த்லி நம்ம எவ்வளவு பட்ஜெட் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உட்காந்து நீங்க கால்குலேட் பண்ணலாம். என்ன செலவு இருக்கு, என்ன வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, என்ன இஎம்ஐ கட்டணும் அப்படின்றத நீங்க பிளான் பண்ணலாம். 10th ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களோட பிளான்ஸ் இருக்கும் இல்லையா, ஏதாவது பிளான்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க வாட்டர் பண்ணலாம். காஞ்சி போன இலை எல்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து பிளக் பண்ணி கீழே போட்டலாம். சோ இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். ஃபிளவர்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபிளவர்ஸ் வந்து பறிச்சு எடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். 11th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹோம் ஒர்க் அவுட் வந்து ட்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் எல்லாருக்குமே. சோ ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சோ பண்ணலாம். ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், யோகா பண்ணலாம். இதெல்லாம் வந்து டைம் பாஸ் ஆகும் நல்லாவே. 12th ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டான்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா டான்ஸ் பண்ணலாம். சிங் பண்ணுவீங்கன்னா சிங் பண்ணலாம். சோ ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டா போட்டுட்டு நல்லா டான்ஸ் ஆடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டா போட்டுட்டு அது கூடவே பாடிட்டே வாங்க. இந்த மாதிரிலாம் கூட பண்ணலாம். 13th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கதை கூட கேட்கலாம். யூடியூப்ல கேட்கலாம், இல்ல கதை புக் கூட படிக்கலாம். உங்களுக்கு காமிக்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா காமிக்ஸ் படிக்கலாம். சோ ஃபிக்ஷன் புக்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னா ஃபிக்ஷன் புக்ஸ் எல்லாம் படிக்கலாம். இந்த மாதிரிலாம் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க மூவி பாப்பீங்க அப்படின்னா மூவியோட கதைகளும் கேட்கலாம். மூவி எதுவும் பார்க்க போறீங்க அப்படின்னா நியூவா ஏதாவது மூவி வந்திருக்கு அப்படின்னா அதோட டீசர்ஸ் கூட உட்காந்து பார்க்கலாம். உங்ககிட்ட டாக்குமெண்ட் எதுவும் இருக்கு அப்படின்னா டாக்குமெண்ட்ல கூட பிடிச்சி உட்காந்து பார்க்கலாம் என்ன இதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப இல்ல, சும்மா லைட்டா வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்கலாம். 15th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஓல்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்து பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா எடுத்து பார்க்கலாம்.
ஒரு மெமரிஸும் கிடைச்ச மாதிரி இருக்கும். அண்ட் அட் டைம் வந்து ஒரு ஸ்மைல் வந்து உங்க ஃபேஸ்ல வந்து வரும். ஓல்டு மெமரிஸ் எல்லாம் வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். இதை கூட நீங்க பண்ணலாம். 16th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏதாவது நியூ ஸ்கில் வந்து நீங்க யூடியூப் பார்த்து கத்துக்கலாம். ஏதாவது டிஐஒய்யா இருக்கட்டும், ப்ராஜெக்ட் பின்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கும் யூடியூப்ல அவைலபிளா. பெயிண்டிங் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் வந்து யூடியூப் பார்த்து நீங்க நியூவா வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். 17th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, போன்ல வந்து உங்களோட போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பர்சன் வைஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். 18th ஒன் என்ன பாத்தீங்கன்னா, போன்ல வந்து மெமரி ஃபுல் ஆகுது அப்படின்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்காக வந்து நீங்க போட்டோஸ் ஃபைல்ஸ் ஏதாவது இருந்தது தேவையில்லாம ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அதை டெலீட் பண்ணலாம். உட்காந்து எது வேணும் வேணாம்னு பார்த்து டெலீட் பண்ணலாம். 19th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வீக்லி ப்ரெப் பண்ணலாம். வீக்லி மீல் ப்ரெப் இருக்கும் இல்லையா, சோ அதை கூட உட்காந்து நீங்க பிளான் பண்ணலாம். அந்த வீக்ல நீங்க என்னென்ன சமைக்க போறீங்க அப்படின்றத ஒரு டைரி எடுத்து நீங்க எழுதலாம். இந்த மாதிரி நீங்க போரிங் டைம்ல வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சமைக்கிறது அப்படின்ற டென்ஷன் வந்து இருக்கவே இருக்காது. சோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தானே. 20th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரிட்ஜை வந்து கிளீன் பண்ணலாம். இதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். எனக்கு பிடிக்கும் ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்றது. சோ என்னோட ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணி 1 month ஆகுது. சோ நெக்ஸ்ட் கிளீன் பண்ணணும். டைம் இல்ல, பண்ணணும். பாப்பா வச்சுட்டு பண்ண முடியல. 21st பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, காய வச்ச துணியெல்லாம் வந்து மடிச்சு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். 22nd பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்களோட மேக்கப் ப்ரஷஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி வைக்கலாம். சோ மேக்கப் போட்டு போட்டு அப்படியே வச்சுட்டு யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா, சோ தட் அதை வாஷ் பண்ணி காய வச்சு கூட நீங்க எடுத்து வச்சுக்கலாம். 23rd பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஃபேஸ் பேக் போடலாம், மேனிக்யூர் பண்ணலாம், பெடிக்யூர் பண்ணலாம், ஹேர் பேக் போடலாம், ஹேர் வந்து கேர் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் போரிங்கா இல்லாம இருக்கும். 24th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏதாவது நியூவா வந்து ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணலாம். ஹேர் ஸ்டைல் பண்றது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், பட் எனக்கு என் ஹேர்ல தான் வராது. சோ ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணி பார்க்கலாம். ஏதாவது ஈஸியா போட்டுட்டு போற மாதிரியான ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து நிறைய யூடியூப்ல வந்து போட்டுட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் கூட நீங்க பார்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 25th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்களோட பேண்ட் ஏரியா வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். பேண்ட் ஏரியால என்னென்ன வந்து வச்சிருக்கோம் அப்படின்றத வந்து ஒரு செக்லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். இது வந்து உங்களோட மீல் ப்ரெப் ஐடியாக்கு, உங்களோட மீல் ப்ரெப்க்கு அண்ட் வந்து என்ன சமைக்க போறோம் அப்படின்றதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன சமைக்க போறோம் அப்படின்றதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. சோ ஒரு செக்லிஸ்ட் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம். 26th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏதாவது டிராயிங் பண்ணலாம், பெயிண்டிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து டிராயிங் பெயிண்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும், பட் பண்றதுக்கு தான் டைம் இல்ல. பேபி வச்சுட்டு பண்ணவே முடியல. சீரியஸா ஏதாவது ஒரு டிராயிங் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன். சோ என்னோட ஃப்ரீ டைம்ல கண்டிப்பா நானும் இது பண்ணுவேன். 27th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா ஏதாவது பிடிச்சவங்களுக்கு நீங்க கால் பண்ணி பேசலாம். வீடியோ கால் பண்ணா டைம் போறதே தெரியாது. சோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க பண்ணி பேசலாம். 28th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நியூவா ஏதாவது வேர்ட்ஸ் கத்துக்கலாம். நியூ லாங்குவேஜஸ்ல நியூ வேர்ட்ஸ் வந்து கத்துக்கலாம். சோ இதையும் நீங்க ரெகுலரா பண்ணிட்டே வரும்போது நியூ லாங்குவேஜும் உங்களால கத்துக்க முடியும். சோ இதுவுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். 29th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சன் செட் வந்து பார்க்கலாம், சன் ரைஸ் கூட பார்க்கலாம். ரொம்ப போரிங்கா இருக்குன்ற பட்சத்துல தான் சொல்றேன். மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகணும், மைண்ட் வந்து ரிலாக்ஸா ஃபீல் ஆகணும், ஃப்ரெஷ் ஏர் வந்து வேணும் அப்படின்னா நீங்க சன்செட் சன்ரைஸ் எல்லாம் கூட நீங்க போய் பார்க்கலாம். 30th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, போன் இல்லாம ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஒரு 1 hour கிட்ட போனே டச் பண்ணாம ரிலாக்ஸா உட்காந்து என்ன பண்ண போறீங்க, உங்களோட கோல் என்ன அப்படிங்கறத பத்தி லைட்டா திங்க் பண்ணலாம். இல்ல சும்மா வேடிக்கை கூட பாருங்க. 1 hour எதுவுமே திங்க் பண்ணாம ஜஸ்ட் வந்து உங்களோட டெரஸ்க்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஏர் வந்து ப்ரீத் பண்ணிட்டு நல்லா வந்து ஏதாவது சுத்தி பாருங்க, வேடிக்கை பாருங்க. மரம் அசைறத பார்க்கலாம், ஃபிளவர்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது வியூ பாயிண்ட் இருந்துச்சுன்னா அங்க உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்றது. 31st பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டொனேட் பண்ணலாம். உங்களுக்கு வேண்டாத பொருள் ஏதாவது இருக்கு அப்படின்னா கண்டிப்பா டொனேட் பண்றதுக்கு எடுத்து வைக்கலாம். ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இல்ல கிச்சன் கேஜெட்ஸா இருக்கட்டும், இல்ல எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ், ஏதாவது எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஏதாவது நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அது டொனேஷனுக்கு வந்து கொடுக்கறதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம். 32nd பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யூடியூப்காக வந்து கண்டென்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம். அடுத்து நீங்க என்ன வீடியோ போஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்றத ஒரு கண்டென்ட்டா வந்து நீங்க எழுதலாம். 33rd பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மெடிடேஷன் வந்து பண்ணலாம். மெடிடேஷன் வந்து ஒரு 5 to 10 minutes வந்து பண்ணலாம். உங்களுக்கு வந்து எந்த ஒரு தாட்டும் இல்லாம உட்காரணும் அப்படின்னா கண்டிப்பா மெடிடேஷன் வந்து ட்ரை பண்ணுங்க. 34th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சாரி வந்து கட்டி பார்க்கலாம். சாரி கட்ட வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டைம்ல சாரி கட்ட தெரியாது அப்படின்னா சாரி கட்டி ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் வந்து ஃப்ரீ டைம்ல சாரி கட்டி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். 35th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏதாவது வந்து நீங்க கோல் செட் பண்ணலாம். அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத வந்து ஒரு கோலா வந்து நீங்க செட் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் 3 மந்த்ல வந்து நீங்க என்னென்ன கோல் வந்து அச்சீவ் பண்ண போறீங்க அப்படின்றத வந்து உட்காந்து பிளான் பண்ணலாம். ஒரு நோட்ல வந்து ஒரு டைரியில வந்து நீங்க எழுதலாம். 36th பாயிண்ட் என்ன அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க சாங்ஸ் கேட்பீங்க அப்படின்னா சாங்ஸ்க்கான பிளேலிஸ்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச சாங்கா வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க பிளேலிஸ்ட்ல. அதை வந்து நீங்க ஃப்ரீ டைம்ல கூட வந்து கேட்கலாம். 37th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கிட்ட வந்து நெய்பர்ஸ் யாரும் இருக்காங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட போயிட்டு நீங்க வந்து அவுட்டோர் கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணலாம். வந்து ஷட்டில் ப்ளே பண்ண முடிஞ்சா ப்ளே பண்ணலாம். அண்ட் பேட்மிண்டன் இருக்கு, அண்ட் த்ரோ பால் இருக்கு. இந்த மாதிரிலாம் கூட நீங்க ப்ளே பண்ணலாம். 38th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவுட்ஃபிட் ஐடியாஸ் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம். நீங்க நெக்ஸ்ட் என்ன வந்து அவுட்ஃபிட் போட போறீங்க அப்படின்றத வந்து நீங்க முன்னாடியே வந்து ஒரு நோட்ல வந்து எழுதி வைக்கலாம். இந்த வெக்கேஷனுக்கு இந்த ட்ரெஸ் நான் போட போறேன், அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ட்ரெஸ் நான் போட போறேன் அப்படின்றத உட்காந்து நீங்க பிளான் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் டைம்லயோ வெக்கேஷன் டைம்லயோ எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம இருக்கும். சோ தட் நீங்க இதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். 39th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வெக்கேஷன் ட்ரிப் வந்து பிளான் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்க எங்க வெக்கேஷன் ட்ரிப் போறீங்க அப்படின்றத உட்காந்து நீங்க ஃபேமிலியா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க ட்ரிப் வந்து பிளான் பண்ணலாம். எனக்கு ட்ரிப் போறது ரொம்ப பிடிக்கும், எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் முடியல, கொஞ்சம் வந்து டைம் சரியில்லை. சோ தட் வந்து ட்ரிப் பிளான் பண்ணணும். கண்டிப்பா ஃபேமிலியா வந்து போகணும். போய் ரொம்ப நாள் ஆச்சு வேற. சோ போகணும். பாப்பா பிறந்து எங்கேயுமே அவனை கூட்டிட்டும் போல. சோ ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி போகணும் அப்படின்றத மைண்ட்ல வச்சிருக்கேன். ட்ரிப்னாலே என் முகத்துல வந்து ஒரு பல்ப் எரியும். கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரிப்னா. அங்க வந்து வர்றதுக்கே எனக்கு மனசு இருக்காது. பட் என்ன பண்றது, ட்ரிப் முடிஞ்சா கண்டிப்பா வீட்டு பக்கம் வந்துதான் ஆகணும். சோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணுங்க. 40th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா செல்ஃப் மோட்டிவேஷன் பாயிண்ட் அது. ஏன்னா நம்மளே வந்து பாராட்டி ஒரு ஜேர்னல் வந்து எழுதலாம். நீங்க வந்து என்னெல்லாம் பண்ணீங்க, ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு என்ன வந்து மோட்டிவேஷனா இருந்தது, உங்களை நீங்க வந்து தேங்க் பண்ணி ஒரு ஜேர்னல் எழுதுங்க. அண்ட் கண்டிப்பா நம்மளே வந்து தேங்க் பண்ணிக்கணும். எல்லா சுச்சுவேஷன்லயுமே நம்ம இதை பண்ணிட்டோம், நம்ம இதை செஞ்சுட்டோம், நம்மளால இது முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்து தேங்க் பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு மோட்டிவேஷன், நமக்கு நம்மளே கொடுக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷன். சோ தட் ஜேர்னல் எழுதுங்க. நிறைய வந்து உங்களை பத்தியே எழுதுங்க. நீங்க என்னெல்லாம் பெருசா சாதிச்சீங்க அப்படின்றதெல்லாம் எழுதுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, ஓகே, பாய். நம்மளும் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல தம்ஸ் அப் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Sara.